முதல் விஷயத்தை முதல்ல FBI சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, த ஈவெண்ட். அவங்க ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ண வேர்டு ஈவெண்ட் அப்படின்னா என்ன, நிகழ்வுன்னு அர்த்தம். அப்போ இது என்ன, எனக்கு அப்போ ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நியூ இயர் மாதிரி இதுவும் ஒரு ஈவெண்ட். நியூ இயர் ஈவெண்ட் கேட்டிருக்கோம். நியூ இயர் செலிப்ரேஷன் இஸ் எ ஈவெண்ட். அதை போய் வெடி வச்சது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா அவன் சொன்ன விஷயம். இன்னைக்கு நாங்கள் எவ்வளவோ அமெரிக்கன் ஆர்மிக்காரர்களை மதம் மாற்றி இருக்கிறோம். எப்படி போகிறது பாருங்க சிஸ்டம், இந்த டைவர்சிட்டி, ஈக்குவாலிட்டி, இன்க்ளூஷன்னு. இப்போ துலுக்கனுக்கு ஹிந்துக்களுக்கு ஒரு டிஸ்பியூட் வந்தாச்சுன்னா ஒரு டிவிஷன் பெஞ்சு போட்டால் இந்த டிவிஷன் பெஞ்சில் ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நீதிபதி நீதி சொல்கிறாரு பேஸ்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷன். அப்போ அதில் என்னடா, அதில் ஒரு முஸ்லீம் போட்டாத்தேன் அவங்களுக்கு நியாயம் கிடைச்ச மாதிரியான உணர்வு இருக்குமா? அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும் யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த வித்தியாசம் இருக்குது? அப்போ உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்த அட்டாக்குங்கக்கூடியது, இட் இஸ் நாட் அன் அட்டாக் ஆன் அமெரிக்கா, இட் இஸ் நாட் அன் அட்டாக் ஆன் கிறிஸ்டியன்ஸ், இட் இஸ் நாட் ஓன்லி அன் அட்டாக் ஆன் அ ஒயிட் கம்யூனிட்டி ஆர் சம்திங் எல்ஸ், இட் இஸ் அ ஜிஹாத் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஆனால் இதெல்லாம் நம்ம மீண்டும் இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கும்பமேளா பயங்கர ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ வசதி இருக்கிறதுனால எல்லாருக்கும் போயிட்டு வந்துடலாங்கிற நம்பிக்கையும் வந்திருக்கும். நீ அடுத்தது ராமர் கோவிலுக்குள்ள பிராண பிரதிஷ்டைக்குள்ள வருஷம், அதுவும் ஒரு பெரிய ஈவெண்ட்டாகத்தான் நடக்க போகுது. இதே மாதிரி பல ஹிந்து நிகழ்வுகளில் இந்த மாதிரியான தாக்குதல்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நியூ இயர் செலிப்ரேஷன் உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவில் 2 விஷயங்கள், சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்று ஆர்லைன்ஸுங்கிற இடத்துல ஒரு கூட்டத்தின் நடுப்புற ஒரு ட்ரக்கை விட்டு 10-11 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க, பலரும் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த இது ஆரம்பத்தில் இது பயங்கரவாத செயல் இல்லைன்னாங்க. இப்போ படிப்படியாக செய்திகள் வருது அது ஒரு பயங்கரவாத தாக்குதல், டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தப்பட்டவர் சம்சுதீன் ஜப்பார் அப்படிங்கிறவரையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ட்ரம்ப் ஹோட்டல், அது லாஸ் வேகாஸில் இருக்குது. அங்கே டெஸ்லாவுடைய கார் அதை டெட்டனேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் பேட்ரி எரிஞ்சது அப்படின்னாங்க, இப்போ டெட்டனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போது வரை தெரிஞ்சிருக்கு. இது ஒரு நியூ இயர் செலிப்ரேஷனில் இது போல் அமெரிக்காவில் நடந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? 2 விஷயம் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி, ஒன்று அந்த ரேம் பண்ணது கூட்டத்துக்குள்ளே, 2வது டெஸ்லா ட்ரக்கு. முதல்ல நான் 2வது உள்ளதை சொல்லிடுறேன், ஏன்னா இட்ஸ் மோர் டெக்னிக்கல். இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இது வந்த உடனே அதில் இட்ஸ் அன் ஆக்சிடெண்ட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் டெஸ்லா அப்ரூவ்டு. இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் தான் அந்த லாக்கு இதாகிருக்கு. அப்போ பேட்ரி முதல்ல ப்ளூ ஆஃப் ஆகிருந்ததுன்னா எப்படி அதுக்கப்புறம் இந்த லாக்கு வேலை செய்திருக்கும்? அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவன் எங்கெங்கெல்லாம் போய் அதை சார்ஜ் பண்ணா அப்படின்னு சொல்லி he has come out with all the details about the entire vehicle. ஏன்னா அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் டெஸ்லாஸ் superior technology is அது எப்போவுமே தட் ஹெல்ப்ஸ் யூ டு லொக்கேட் த வெஹிக்கிள். அதோடைய எல்லா ஆக்டிவிட்டியும் அவங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்துருச்சு, அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான். இதுக்கு அமெரிக்காவில் பலர் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எஃபிஐயும் கூட அதிகமான விஷயத்தை இந்த வழக்கில் கொடுத்தது டெஸ்லா தான் அப்படின்னு. அப்போது நான் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தேசபக்தி என்று ஒன்று இருந்தால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை விட அந்த நாட்டிற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது பாடமாகவும் நம்ம பார்த்துக்கணும். என்னன்னா, நம்ம ஊரில் பல மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி பல கார் கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் வரும்போது டிபார்ட்மெண்ட்டு கேட்டு நம்ம செய்தியை கொடுக்கறதுங்கிறது வேற. பேரலாக இண்டிவிஜுவல்ஸ் நீட் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிகேஷன். இது ரியலி திஸ் வில் புட் ப்ரெஷர் ஆன் த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி டு டூ ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன். அது இன்றைக்கி இந்த 2வது விஷயத்தில் நடந்திருக்கு. முதல் விஷயத்தை முதல்ல FBI சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, த ஈவெண்ட். அவங்க ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ண வேர்டு
ஈவெண்ட் அப்படின்னா என்ன, நிகழ்வுன்னு அர்த்தம். அப்போ இது என்ன, எனக்கு அப்போ ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நியூ இயர் மாதிரி இதுவும் ஒரு ஈவெண்ட். நியூ இயர் ஈவெண்ட் கேட்டிருக்கோம், நியூ இயர் செலிப்ரேஷன் இஸ் எ ஈவெண்ட். அதை போய் வெடி வச்சது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ஹவு திஸ் எஃபிஐ இஸ் இன்ஃபில்ட்ரேட்டட். இப்போ திஸ் இஸ் சம்திங் தட் வி நீட் டு பிரிங் இன் டு த டிஸ்கஷன். எஃபிஐ எந்த அளவு இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இது காரணம் என்னென்னா, ஏற்கனவே இந்த மாதிரியாக பல இடங்களில் இந்த நியூ இயர் டயத்தில் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எஃபிஐயில் பொறுப்பில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்க போகுதுன்னு, நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது 2025 எப்படியெல்லாம் நடக்கும்னு. 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஆல்ரெடி தே ஆர் இன் யூஎஸ். அதாவது தே ஆர் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் அப்படிங்கக்கூடியதை அவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம இதை வந்து அமெரிக்கா தன் தலையில் வச்சுட்ட கொள்ளின்னு நான் இதை பார்க்குறேன். ஈராக் வார் நடந்த நேரம் அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், பிலால் பிலிப் அப்படின்னு ஒருத்தனை கொண்டு வந்தாங்க. இந்த பிலால் பிலிப் யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு கரேபியன் பாண்ட், செட்டில்டு இன் கேனடா. கேனடான்னு சொல்லும்போதே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அந்த இதோட யோக்கியதை எப்படி இருக்கும்னு. இப்போ ஹி லிவ்ஸ் இன் கத்தார். இவனை வந்து என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆர்மியெல்லாம் துலுக்கனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்காக இவனை உள்ளே விட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அவன் சொன்ன விஷயம், இன்றைக்கி வந்து நாங்கள் எவ்வளவோ அமெரிக்கன் ஆர்மிக்காரர்களை மதம் மாற்றி இருக்கிறோம், அதனால இந்த வார்னால் இவ்வளோ பெரிய மதம் மாற்றம் அமெரிக்கன் ஆர்மிக்குள்ளேயே நடந்திருக்கு. என்னோட டெஸ்டிமனியும் அதுதான் அவர் சொல்கிறார். ஆமாம்மா, இது வந்து நாங்கள் செய்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கான். இந்த பிலால் பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ் இந்த மாதிரி பல நாட்டுக்குள்ளே போகக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர். துலுக்க நாட்டுக்குள்ளே அவனை விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ அவன் எவ்வளோ பெரிய பயங்கரவாதியாக இருப்பான் பாருங்கள். அவனோட ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா, நாங்கள் அந்த டயத்தில் இவ்வளோ ஆர்மி சோல்ஜர்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னு. இப்போ அதே இன்சிடெண்ட்டு இப்போ நீங்கள் இங்கே நேராக கொண்டு வாங்க. இன்றைக்கி இந்த காரை ட்ரைவ் பண்ணி கொண்டு போய் 11 பேரை கொண்டவன் வந்து இதுக்கு முன்னாடி அமெரிக்கன் ஆர்மியில் சர்வ் பண்ணியிருக்கான். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் ஹி சர்வ்ட் இன் ஆப்கானிஸ்தான் டூ. பல இடங்களில் அமெரிக்கன் மூமெண்ட் வந்து தாலிபானுக்கு கொடுத்து பல அட்டாக் நடந்ததுங்கக்கூடிய செய்தியை நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. தாலிபானில் அமெரிக்கன் ஆப்ரேஷன் நடக்கும்போது திஸ் பர்சன் ஒர்க் இன் ஆப்கானிஸ்தான். அப்போ அந்த ஆர்மி எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அண்ட் அவள் தம்பி இப்போ சொல்லியிருக்கானா, என்ன சொல்லியிருக்கான்னா, அவன் ரொம்ப ஸ்வீட் ஹார்ட்டட் பர்சன், இவன் செய்ததுக்கும் இஸ்லாமுக்கும் சம்மந்தம் இல்லை, ரேடிக்கலைசேஷன் ஹேஸ் காட் நத்திங் டு டூ வித் இஸ்லாம். இவன் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி இந்த ஒரு காரை கொண்டு டெட்டனேட் பண்ணது, அதாவது இந்த ட்ரம்ப் ஹோட்டல் முன்னாடி லாஸ் வேகாஸில், அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அவனும் ஆர்மியில் அதுக்கு முன்னாடி சர்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ பிலால் பிலிப்போட ஸ்டேட்மெண்ட், வி கன்வெர்டட் பீப்புள் இன்சைட் த யூஎஸ் ஆர்மி. அதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள், இந்த லட்சணத்தில் இது ஏற்கனவே பிலால் பிலிப் மேட் த ஸ்டேட்மெண்ட் சம் 10 years பேக், நாட் நவ், ரீசெண்ட்லி. அப்போமாவது அமெரிக்கா வந்து விழிப்படைஞ்சிருக்கணும். there is an infiltration in the army. It is a radical Islamist plan. இது அன்றைக்கி அமெரிக்கா புரிஞ்சுருக்கணும். இது தெரியாமல் இப்போ வந்து அமெரிக்கா ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்களாம். எதில்? ஆர்மியில். சாதாரண இதில் உள்ளது இன்னும் அது மோசம், இது இன்னும் மோசம். டைவர்சிட்டி, ஈக்குவாலிட்டி, இன்க்ளூஷன், இதை மூணையும் வந்து நம்ம ஆர்மியிலேயே நம்ம வந்து கொண்டு வரணும். அப்போ டைவர்சிட்டி, ஈக்குவாலிட்டி, இது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்க்ளூஷன்னா என்ன அர்த்தம்னா, எந்தெந்த மதத்துக்காரங்கக்கூடியதற்கு கோட்டா, எந்தெந்த நிறத்துக்காரங்க இருக்கிறதுக்கு கோட்டா, அதாவது கோட்டா சிஸ்டம். அவனுக்கு மெரிட் இருக்கா, அவனுக்கு தேசபக்தி இருக்கா, அவனுக்கு வந்து ஆர்மியில் இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் இருக்கா, அவனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, எதையும் பார்க்கப்படாது. நமக்கு அந்த கோட்டா சிஸ்டத்தை அப்படி கொண்டு வரணும். இதை ஆர்மியில் கொண்டு வச்சாங்க. இன்றைக்கி இதுக்குள்ள இந்த முட்டாள்தனம் அமெரிக்கா பண்ணினதுக்கு இன்றைக்கி இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இதே விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். அதாவது
ஒரு சிமிலர் இன்சிடெண்ட் நம்ம நாட்டில் நடந்தது நான் சொல்கிறேன். விடுதலை 47க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த பார்ட்டிஷன் நேரத்தில் கொஞ்சம் கலவரங்கள் நடந்து கொண்டிருந்தது ரெண்டு பக்கமும். பொதுவாக அங்கே உள்ளவங்களாம் அடித்து விரட்டினாங்க. நம்ம ஊரில் உள்ளவங்களை ஹிந்துக்கள் அடிக்கும்போது உடனடியாக நேரு அரசு வந்து அதை தடுத்து நிறுத்தி கலவரம் பண்ணுற துலுக்கணை யோக்கியன்னு சொல்லி எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்து இதை நம்ம பார்த்தோம். அப்போ விடுதலைக்கு அப்புறம் நடந்த முதல் பெரிய துலுக்க கலவரம் என்னென்னா, உஷா பார்கவா அப்படின்னு ஒரு பெண், ஜபல்பூரில் மத்திய பிரதேஷில். அந்த பெண் மீது பாலியல் பலாத்காரம் நடக்குது. அதை வச்சு ஒரு கலவரம் நடக்குது. எப்போவுமே துலுக்கந்தான் கலவரத்தில் முதல்ல ஆரம்பிக்கிறது. முடிவில் முடிவுரை நம்மால் எழுதுவாங்க. இதுதான் இந்திய வரலாற்றில் காலங்காலமாக நடக்கிறது. இவன் ட்ரெயினில் 54 பேரை வச்சு கொளுத்துவான். நம்மளால் திரும்பி அடித்தோன்னா ஐயோ அடிக்கிறான்னு நீ ஏன்டா அவனை போய் அடிச்சுங்கிறது எந்த நாட்டிலையும் இந்த நாட்டில் கேட்டதே கிடையாது. அதுவும் இந்த பத்திரிகை அப்படின்னு ஒரு கூட்டம் உண்டு. அதேமாதிரி என்னென்ன அறிவு ஜீவிகள், இவன் மட்டும் அறிவை தின்னு வளருவான், வேறு நம்மளாம் சோரை தின்னுவோம். இந்த மாதிரி ஒரு 10 பயிலுவோ இருக்கான். நீங்கள் பத்திரிக்கைன்னு சொன்னோடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இன்னைக்கு போட்டிருக்கிற ஹெட்லைன் எல்லாமே பேட்ரி அது ஃபயர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது, அந்த டெஸ்லா அந்த விஷயத்துக்கும் இந்த சம்பவத்திற்கு அவர் வந்து ஒரு டைவர்சி. ஆமாம், அது வர்றேன், அதுக்கு பின்னாடி வர்றேன். இந்த உஷா பார்கவா முடிச்சுட்டு அங்கே வர்றேன். அப்போ இந்த உஷா பார்கவா இந்த கலவரம் வந்த உடனே என்ன பண்ணால், நேருங்கிறது அங்கெல்லாம் போய் பார்த்து உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு சொல்கிறார். அப்போ துலுக்கம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு நேரு சொன்னதில் ஒரு கோரிக்கை என்னென்னா, துலுக்கனுக்கு நம்பிக்கை வரணும்னா போலீஸில் நிறைய துலுக்கனை சேர்க்கணும். இது நடந்தது ஜபல்பூரில் உஷா பார்கவா சம்பவம் நடக்கும்போது நடந்தது. ஸோ கலவரம் பண்ணி அவங்க வந்து கலவரத்தை அடைக்க வேண்டிய போலீஸ்லேயே எங்களுக்கு இடம் கேட்குறது. ரைட்டா? இப்போ யோசிச்சு பாருங்க, பிலால் பிலிப் சொன்னது எப்போ? 15-20 வருஷம் முன்னாடி ஈராக் வார் முடிஞ்ச அந்த நேரத்தில். இன்னைக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது தெரிஞ்சு அவன் இப்படி செய்ய போகிறேன்னு அவன் அறிவிக்கவும் செய்யாச்சு. நான் பண்ணியிருக்கேன், மதம் மாற்றிருக்கேன்னு அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைவர்சிட்டி, இன்க்ளூஷன், ஈக்குவாலிட்டி இன்னும் பட்டாளத்துக்குள்ளே சேர்த்தா நேரு அன்றைக்கி பண்ண தப்பை தானே நீங்கள் இன்றைக்கி அமெரிக்கா பண்ணியிருக்கு. நீங்கள் அன்றைக்கி அந்த தப்பை பண்ணினதுக்குள்ளே இப்போ எப்படி போகிறது பாருங்கள் சிஸ்டம், இந்த டைவர்சிட்டி, ஈக்குவாலிட்டி, இன்க்ளூஷன்னு. இப்போ துலுக்கனுக்கு ஹிந்துக்களுக்கு ஒரு டிஸ்பியூட் வந்தாச்சுன்னா ஒரு டிவிஷன் பெஞ்சு போட்டால் இந்த டிவிஷன் பெஞ்சில் ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நீதிபதி நீதி சொல்கிறாரு பேஸ்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷன். அப்போ அதில் என்னடா, அதில் ஒரு முஸ்லீம் போட்டாத்தேன் அவங்களுக்கு நியாயம் கிடைச்ச மாதிரியான உணர்வு இருக்குமா. அப்போது இந்த நாட்டோட கோர்ட் அவன் பார்க்கல. ஒருத்தன் தூக்கி காட்டுறாருல ஒரு ஆள் இந்த பார்லிமெண்ட்டில், ஒரு ராகுல் காந்தி, அவர் இந்த தூக்கி காட்டுறவங்க இந்த கான்ஸ்டியூஷன் ஒன்று தூக்குறாங்கல்ல, அதுக்கு மேலேயும் நம்பிக்கை கிடையாது. அந்த கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய அந்த ஜட்ஜு எந்த மதத்துக்காரருங்கக்கூடியதுக்கு மேலே தான் நம்பிக்கை வருதான். அப்போ இதுக்கு பேர் டெமோக்ரஸியா இல்லைன்னா இது மாபோக்ரஸியா? இதே மாதிரியான சிஸ்டத்தை இந்த ஈக்குவாலிட்டி, மண்ணாங்கட்டி இதெல்லாம் பேசி அமெரிக்கா வளர்த்து விட்டதுக்குள்ள விளைவை இன்றைக்கி அமெரிக்கா சந்திச்சுக்கிட்டு வருது. அதனால் இப்போ இந்த சம்பவங்களும் நடந்திருக்கு. நடந்த உடனே துலுக்கனுக்குன்னு வாதாடுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கான், கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க ஒன்று ஒரு வேகமாக இப்போ இதில் அவங்க வந்து சம்மந்தப்பட்டு நல்லாமல் பேசியிருக்காங்க. இந்த அமைப்பை பற்றி நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்க வேண்டியது, அதுக்கு நமக்கும் தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த அமைப்பை பற்றி ஏன் பேசணுங்கிறது. 90களில் ஆரம்பிக்கப்பட்டது. இதெல்லாம் எந்த நேரத்தில் வந்ததுன்னா, இந்த பிலால் பிலிப்பு சொல்லக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நடந்த நேரங்கள், அதாவது குளோபலி இந்த ஹியூமன் ரைட்ஸு, அதாவது டெமோக்ரஸியோட ஆர்கன்ஸ் எல்லாம் முஸ்லீம்கள் கையில் எடுக்க தொடங்கின நேரம். அந்த நேரத்தில் தான் இந்த கேருங்கக்கூடிய அமைப்பு ஒரு ப்ராமினென்ட் ஆர்கனைசேஷனாக வருது. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஈராக் பஞ்சாயத்து இதெல்லாம் வருது. ஸோ இப்போ இவர்களும் அந்த டெமோக்ரஸி எல்லாம் அதாவது விளங்காமல் போனதை படிக்க தொடங்குற காலங்கள் அதெல்லாம். அப்போ என்ன பண்ணாங்க, அங்கே ஒரு சினிமாவில் வந்து ஒரு துலுக்கனை வில்லனாக கழிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. உடனே நம்ம ஊரில் உள்ள மாதிரி, நம்ம ஊரில் நம்ம பாலகிருஷ்ணன், திருமாவளவன், உதயநிதி, ஸ்டாலின், ஒய்எஸ் ரெட்டி, அப்புறம் அங்கே ஒரு யாதவ் ஒருத்தர் இருக்கார்ல,
அகிலேஷ் யாதவ், அந்த யாதவ், இந்த மாதிரி ஒரு 8-10 பேர். அப்புறம் அந்த இட்டாலியில் இருந்த ஒரு குடும்பம் வந்து இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க இந்த ராகுல், பிரியங்கா, அந்த மாதிரியான குடும்பங்கள், இதுகள்லாம் சேர்ந்து உடனே இதெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி உடனே இது வந்து நான் எல்லா மதத்துக்கும் சமம்னு காட்டுறதுக்காக குதிக்கிறது மாதிரி அந்த நாட்டிலையும் இவனுங்கள்லாம் அங்கே உள்ள இந்த செனட்டர் மண்ணாங்கட்டி இவனுங்கள்லாம் லெட்டராமல் இது வந்து தப்பாக்கும்னு எழுதுனது. ஸோ இது வந்து 94 கிட்ட நடந்தது. அப்படியே கான்டெம்பரரியாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 95-96 நம்ம ஊரில் பாம்பேன்னு ஒரு சினிமா வருது. அந்த சினிமாவில் இதை நீக்குவதற்காக இங்கே வந்து குண்டு எறியப்படுகிறது எங்கள் மணிரத்னம் வீட்டில். நீங்கள் இந்த பீரியட் எல்லாம் பாருங்கள், கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகும். என்னென்னா இந்த சினிமாவில் வரக்கூடாது. அப்போ அதில் வந்து கருணாநிதியால் தடை செய்யப்பட்ட அல் உம்மா அந்த அமைப்பு தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு அந்த அமைப்புக்கு மேலே கேஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு இப்போ கமலஹாசன் விஸ்வரூபம்னு ஒரு படம் எடுத்தோன்னா அதுக்கு பிரச்சனை வருது. அப்போ அங்கே போகும்போது நம்ம ஊரில் அப்போ இந்த ஜவா கொரிலா, ஜைனுல் ஆப்தீன் இவங்க எல்லாம் அங்கே போய் அந்த படமெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னோன்னே சென்சார் போர்டுக்கு மேலே ஒரு சென்சார் போர்டு இவங்க நடத்தினாங்க. இவங்க எதெல்லாம் கட் பண்ணணும் அது எல்லாத்தையும் கமலஹாசன் கட் பண்ணி விட்டார். அவங்க செய்கிற வேலையை கமலஹாசன் செய்துட்டாருன்னு வைங்களேன். அது யார் சொல்லி செய்தாக? ஜெயலலிதாவை சொல்லி செய்தாகலாம். அப்போ இந்த நாட்டில் வந்து ஒரு சுப்ரீம் சென்ட்ரல் பாடிக்கின் கூட ஒரு 10 துலுக்க பைய தான் நம்ம ஊரில் உள்ள வந்து ஆப்பெக்ஸ் பாடி அப்படிங்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் அப்போது. அப்போ இது முடிஞ்ச உடனே ஜெயினுல் ஆப்தீன் இருந்து குவைட்டில் போய் பேசும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாம்பே படம் வரும்போது நாங்கள் தான் அவன் வீட்டில் குண்டை போட்டோம், ஆனால் சரியாக வெடிக்கலை, அடுத்து உண்மையில போட்டால் உன் லெவல் என்ன ஆகும் நான் மிரட்டினோம், உடனே கமலஹாசன் நடுநடுங்கி போயிட்டான், நீ 15 வருஷத்துக்கு ₹1 நீ இப்படி எல்லாம் சினிமா எடுத்துட முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். வேடிக்கை என்ன? அப்போ இந்த அமைப்புகள், இந்த போன எல்லா அமைப்புகளும் நாங்கள் தான் இன்றைக்கி குண்டு வச்சோம் யான்னு ஓப்பனாக சொன்னான். சொன்னதுக்கப்புறமும் அப்போ நீ தானே குண்டு வச்சு எரிஞ்சிருக்க, அப்போ உனக்கு அந்த தீவிரவாதிகளுக்கு என்ன சம்பந்தம்? இந்த எவன்லாம் பேச்சுவார்த்தைக்கு வந்த தலைவர்கள் எவன்லாம் வந்தானோ அவ்வளோ வெறியும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணுமா வேண்டாமா? நம்ம நாட்டில் அதை செய்யலை. செய்யாததுக்குள்ள விளைவுன்னு இப்போ ஒரு சினிமா வந்தது, என்ன அமரனா, அந்த சினிமா வந்தோடனே இதே பயில வந்த சினிமாவை நிறுத்தணும்னு பிரச்சனை பண்ணுறான். மேலப்பாளையத்தில் ஒரு குண்டை தூக்கி எறிகிறான். ஸோ ஓப்பன் வாணி, ஓப்பனாக நான் தாண்டா இதை பண்ணினேன்னு கன்ஃபெஷன். எப்படி பிலால் பிலிப் பண்ணினதை அமெரிக்கா கண்டுகொள்ளாமல் மீண்டும் அமெரிக்காவில் நடந்ததோ அதே மாதிரி இந்த துலுக்க நான் தான் பண்ணினேன்னு ஒத்துண்டதுக்கப்புறம் இவன் மேலே நடவடிக்கை எடுக்காததால் இன்னும் இது தொடர்கிறது. என்ன வித்தியாசம் இருக்கு? அதனால இன்னைக்கு இது அமெரிக்காவில் நடத்தப்பட்ட தாக்குதல்ங்கிறது இல்லை, இது உலகம் முழுக்க நடக்கக்கூடிய துலுக்க பயங்கரவாதத்தை, துலுக்கனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு சிமிலாரிட்டி பாருங்க, அது கிறிஸ்தவ புத்தாண்டு அவன் கொண்டாடுறான், இவன் அங்கே கொண்டு போய் இடிக்கிறான், செலிப்ரேஷன் மோடில் இருக்கும்பொழுது இடிக்கிறான். இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அடிக்கிறான் துலுக்க நாட்டை, இஸ்ரேல் துலுக்க நாட்டை அடிக்கிறான். ஏன்டா இஸ்ரேல்காரன் அவன் யூத பண்டிகையை கொண்டாடும் போது தாண்டா நீ அங்கே போய் அவனை போய் அடித்த, அதுக்கு தாண்டா அவனை திருப்பி அடிக்கிறான். அவனை நீ அவன் பண்டிகை கொண்டாடுற அன்னைக்கு அடித்த நேரத்தில் எவனெல்லாம் 9 துவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருந்தானோ இவனுங்கள்லாம் 9 துவாரத்திலிருந்து இந்த பீச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பேசிக்கிட்டு இருக்கான், ஐயோ இஸ்ரேல் பண்ணி விட்டுதே, இஸ்ரேல் பண்ணி விட்டுது. இஸ்ரேல் மாதிரி அமெரிக்கா இருந்தால் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு இந்த நிலம் வந்திருக்காது. அங்கே அவன் பண்டிகையில் போய் அடித்தேங்க. அடுத்தது ஸ்ரீலங்கா, அங்கே எப்போ அடிச்சைய? ஈஸ்டர் அவன் கிறிஸ்தவன் அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான், அப்போ போய் அவனை போய் அங்கே போய் அடிச்சே. அதுக்கடுத்து தீபாவளி வரக்கூடிய நேரம் பார்த்து இங்கே கோயம்புத்தூரில் குண்டை வச்சுக்கிட்டு அந்த பேர்னா முபைன், என்ன ஜமேஷா முபைன், அவன் இங்கேருந்து அங்கே போய் தட்டினான். இதே மாதிரி மங்களூரில் வந்து ஒரு ஆட்டோவில் வச்சு தட்டினான், அதுவும் நம்ம பண்டிகை நேரம். அப்போது இந்த இதை பாருங்க, ஹிந்து, யூதன், கிறிஸ்தவன் இவனெல்லாம் கொண்டாடும் போது அவன் பண்டிகையில் போய் இடித்து அங்கே போய் ஒரு பெரிய கொலைகள், ஒரு நாசங்கள், நஷ்டங்கள் இந்த மாதிரி ஏற்படுத்துவது, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏதோ இட் இஸ் நாட் அ ஒன் ஆஃப் அட்டாக் இன் அமெரிக்கா. திஸ் ஹேப்பன்ட் த்ரூஅவுட் த வேர்ல்ட், த்ரூஅவுட் த கான்டினென்ட்ஸ். இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் இருக்கார், அவருக்குள்ள தாய் நாடு, அது எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கிடுங்க, தாயின் நாடா இல்லை அவர் அதைத்தான் தாய் நாடுன்னு மனசில் வச்சுருக்காரோ தெரியாது.
அங்கே ஃபேஷன் சிட்டிங்கிறது மிலான். ஸோ மிலானில் ஒரு சம்பவம் நடக்குது. மிலானில் இவங்க இந்த கிறிஸ்துமஸ் இதெல்லாம் வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு கொண்டாடி அந்த ஒப்பாரி பாட்டெலாம் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தானுவான். இவன் நேரம் இவனுங்க ஒரு 10 துலகம் வந்தான். அங்கே வந்து இவனுங்க அங்கே வந்து அதுக்கிட்ட வந்து ஓன்னு குரானை கத்தி வாசிச்சுக்கிட்டு இருக்கான். டொராண்டோவில் கிறிஸ்துவ நியூ இயரை கொண்டாடக்கூடாது விடமாட்டோம்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். ஸ்வீடனில் இதான் இந்த வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. மிலானில் அவ்வளோ பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் பண்ண முடியல இவனுங்களால். உலகம் முழுக்க நடக்குது இதே விஷயத்த. இங்கே ஒரு துலுக்கையுமா இந்த புது வருஷ கொண்டாட்டம் என்பது வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஆல் இண்டியா ஜமாத்தில் இருந்து சொன்னது இங்கே நம்ம நாட்டில் இது மற்றதுக்கு விரோதமானது. உடனே முட்டு கொடுக்குது காங்கிரஸ் கட்சி ஒரு அறிக்கையில். இந்த மாதிரியெல்லாம் நீ பேசப்படாது, நீ பேசினேன்னா இது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போயிடும், அவங்க இதை வச்சு பிரச்சாரம் பண்ணி கொடுவார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், கன்சாலிடேஷன் ஆகிட போகுது. அப்போ உனக்கு ஓட்டு தான் அங்கே விஷயமே தவிர இப்படி ஒருத்தன் ஒரு திட்டத்தை போடுறான்னு. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது இந்த ஆர்லைன்ஸில் இந்த சம்பவம், இந்த பயங்கரவாத சம்பவம் நடக்கும் பொழுது மன்ஹாட்டனில் மிகப்பெரிய பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மக்கள் பெரிய அளவில் பேரணி நடத்திக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது பக்கத்தில் மன்ஹாட்டனில் வந்து ஒரு பாலஸ்தீனின் கொடியை வச்சுக்கிட்டு ஒரு பேரணி. அப்போ அந்த நாடு எந்த லெவலில் போயிட்டுருக்கு பாருங்க. அப்போ இதனால தான் நம்ம திருப்பி நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இஸ்லாம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, துலுக்கன்னு பயன்படுத்துங்க. ஏன்னா இதை பாருங்கள், இட்ஸ் குளோபல் ஃபினாமினாவாக இருக்கும். கோயம்புத்தூர், மங்களூர், இந்த பக்கம் போனால் கொழும்பு, எங்கே போனால் ஸ்வீடன், அங்கே டொராண்டோ கனடாவில், இப்போ இங்கே நியூ ஆர்லியன்ஸ், இங்கே டல்லாஸ், எல்லா இடத்துலையும் இதே ஒரு இந்த அஜெண்டாவை வச்சு அடுத்த மதத்துக்குள்ள இந்த பக்கம் காசா இஸ்ரேலில், ஸோ மிடில் ஈஸ்ட். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் எங்கெங்கெல்லாம் வந்து துலுக்க பிரசன்ஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னான்னா இது வந்து ஏதோ லோக்கல் ரேடிக்கலைசேஷனா இல்லைன்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இஸ்லாம் இதற்கு காரணம்? இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பேச வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அமெரிக்காவில் ஆர்மிக்கு ட்ரெயின் கொடுத்த பிலால் பிலிப் சென்னையிலேயே அவருடைய இன்ஸ்டியூட் இருக்கு. ஆமாம், இங்கே இருக்குல்ல. இங்கே வந்து அவருக்குள்ள அந்த இன்ஸ்டியூட்டில் முதல் டைரக்டராக இருந்தவர் யாருன்னா ஜவாஹருல்லா. அவர் இன்னைக்கு எம்எல்ஏயா இருக்காரு, திமுகவின் கூட்டணி கட்சியில் வேற இன்னைக்கு அவர் இருக்காரு. அவர் அதுக்கு டைரக்டராக இருந்தார். ஸோ அதனால இது வந்து பிலால் பிலிப்போட டச் எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அதனால இது ஒரு இன்டர்நேஷ்னல் டெரர். இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு இஸ்லாமுக்குள்ள எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இஸ்லாம் இஸ் டிஃப்ரெண்ட், ரேடிக்கலைசேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். தட் இஸ் நாட் த பாயிண்ட். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இஸ்லாம் இஸ் கிரியேட்டிங் திஸ். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்லன்ஸில் ஈடுபட்டவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித், பிலால் மஸ்ஜித் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு. ஈவன் இப்போ அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் எஃபிஐக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் எல்லாம் கூட ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கிற தகவலும் கூட சோஷியல் மீடியாவில் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும்? இப்போ பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம் பாருங்கள். தமிழ்நாட்டில் நம்ம கன்னியாகுமரி கேரளா பார்டரில் இருக்கிறது களியக்காவில் என் மாவட்டம். அங்கே வில்சனுங்கக்கூடிய ஒரு எஸ்எஸ்ஐயை சுட்டுக் கொள்கிறான். சுட்டுக் கொண்டவன் எங்கே ஓடி, அவங்களுடைய ஃபுட்டேஜ் எங்கேருந்து எடுத்தாங்க? மசூதி பக்கத்தில் இருக்கிற மசூதியில் ஓடி போய் தானே இந்த ஃபுட்டேஜ் எடுத்தாங்க. இப்போது பல இடங்களில் வந்து இஸ்ரேல்காரன் இந்த மாதிரி மசூதிக்குள்ளே குண்டை போட்டுவிட்டான். அது அவன் உள்ளே இருந்து போட்டது மட்டும் இல்லாமல் அந்த மசூதிக்குள்ளே இருந்து இவன் பண்ணி இருக்கக்கூடிய அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் வெளியில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, whether masjid is a praying space or really a center to further jihadi activity. இந்த கேள்வி வருதா இல்லையா? ஏன்னா இது ஒரு இடத்துல இல்லை, உலகத்தில் பல இடங்கள்ல இப்போ இந்த செய்திகளை நம்ம பார்க்குறோம். அது ஏது ப்ரேயிங் இடமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மசூதி எங்கே கட்டுவாங்க? எங்கே தொழுகம் இருப்பாங்களோ அவங்க தொழுவதற்காக மசூதி கட்டலாம், அவ்வளோதானே. அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட காப்பி நான் எடுத்து வச்சுருக்கேன். திருநெல்வேலியிலிருந்து மெட்ராஸ் போகக்கூடிய ரூட்டில்
60லிருந்து 80 கிலோமீட்டருக்கு இடையில ஒவ்வொரு மசூதி கட்டுவதற்கு எங்களுக்கு இடம் 5000 சதுர அடி இடம் தேவை. ஒரு மசூதியும் 2 கடைகளும் கட்டுவதற்கு. அந்த ரோட்ல இருந்து அது கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஹைவேயில் எங்களுக்கு இடம் வேண்டும். அப்போ மசூதி வந்து கட்டப்படுவது எதற்காக? துலுக்கனுக்கு தொடர்ந்து கட்டணும்னா ஏன் ஒரு ரோட்டில் எனக்கு இவ்வளோ கிலோமீட்டரில் வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ துலுக்கம் இல்லாத இடத்துல உனக்கு எதுக்கு மசூதி வேணும்? அப்போ உனக்கு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸில் மசூதி வேணும் அப்படின்னா, ஸோ வாட் யூ ஆர் பிளானிங் வித் தட் பில்டிங்? அப்போ வணங்குவதற்காகவோ தொழுவதற்காகவோ உனக்கு மசூதி இல்லை. ஸ்ட்ராட்டஜிக்கலி லொக்கேட்டட் ஒரு கேரிசன் மாதிரி நீ இன்னைக்கு மசூதியை பயன்படுத்துகிற. இப்போ பாருங்க, இப்போ அந்த கேஸில் இவன் இது நடத்துறதுக்கு முன்னாடி மசூதிக்கு போயிட்டு வரான் பாக். நம்ம ஊரில் வில்சன், அவன் நேரம் அதுக்குள்ளே ஓடி போகிறான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போது உலகம் முழுவதும் இதே ஒரு ட்ரெண்ட். இதை நம்ம இந்த விஷயத்தில் பார்க்குறோம். அப்போது இந்த அட்டாக்கோட சிமிலாரிட்டியை பார்க்கணும். இந்த அட்டாக் நடத்தப்பட்ட விதத்தை பார்க்க வேண்டும். இதை நம்ம எதோடு ஈஸியாக லிங்க் பண்ணலாம் அப்படின்னா, வாய்ஸ் ஆஃப் கொரசான்னு ஒரு பத்திரிகை வருது, காப்பி கூட நம்மகிட்ட இருக்குது. அந்த வாய்ஸ் ஆஃப் கொரசானுங்கக்கூடிய அந்த பத்திரிகையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் என்னென்னா, இந்த மாதிரி லோன் வொல்ஃப் அட்டாக் எல்லாம் நடத்துங்கள். நம்ம நாட்டுக்கு சொல்லப்பட்டது. நம்ம வாய்ஸ் ஆஃப் கொரசான் வந்து நம்ம இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ISISக்குள்ள பத்திரிகை அது. இப்போ ட்ரெயின் ஜிகாத் அப்படி தானே நடந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து அங்கங்கே பல இடங்களில், இப்போ நம்ம ஊரில் திருவள்ளூர் பக்கம் கவரப்பேட்டையில் அங்கே ஒரு ரயில்வே சம்பவம், அது தவிர அங்கங்கே நடக்கக்கூடிய ரயில்வே ஆக்சிடெண்ட் எல்லாமே இதை மாதிரி நடக்குது. இப்போ என்னடான்னா, அங்கே உத்தரப்பிரதேஷில் ஒரு மதரசால வந்து எப்படி ரயிலை கவுக்கிறது அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்ததை இப்போ பிடிச்சிருக்காங்க. இப்போது நம்ம ஊரில் இந்த ஜமேஷா மொபைல், இவன் வந்து இதே மாதிரியான ஒரு ட்ரக் அட்டாக் ட்ரை பண்ணும்போது அது வெடித்தது நம்ம கோயம்புத்தூரில். அப்போ இவன் என்ன சொல்கிறான்? ஜஹ்ரான் ஹாஷ்மி தான் எங்களுக்கெல்லாம் தலைவர் அப்படிங்கிறான். யார் இந்த ஜஹ்ரான் ஹாஷ்மி? இவன் தான் காட்ஃபாதர். எங்கே உள்ளதுக்கு? ஸ்ரீலங்காவில் இருக்கிறவனு அவனை தான் காட்ஃபாதர்னு சொல்கிறான். அப்போ கடல் கடந்து ஜிஹாத் இருக்கிறதா? அப்போ இவருக்கு காமனாக இருக்கக்கூடியது யார்? இப்போ ஒரு வேளை வந்து நம்ம இதில் வச்சு எங்கே நம்ம ஜெயிலில் அவனை பிடிச்சாங்க. அவன் கடைசியில் அவன் பேக்கெட்டில் இருந்து ஒரு ISIS கொடி என்பது ஒன்று கிடைக்க பெற்றது. நம்ம பார்த்தோம், ஜெயிலில் ஒரு பஞ்சாயத்து நடந்தது அந்த நேரத்தில். இப்போ இவன் என்ன சொல்கிறான்? இந்த ஜமேஷா முபைனோட கூட இருக்கிறவனெல்லாம் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வந்து இந்த பக்கம் ஒரு, அதாவது இந்த ட்ரை ஜங்ஷன், கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஜங்ஷனில் நாங்கள் ஒரு இஸ்லாமிக் இதை உருவாக்குவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போது இன்னைக்கு வந்து இந்த அட்டாக், நியூயார்க் அட்டாக்கில் அவங்களும் கார்லேயும் ISIS ஃப்ளாக் இருக்கு. சிமிலாரிட்டிஸ் பாருங்க. அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இஸ்லாம் என்று சொல்லாதீர்கள், துலுக்கன் என்று சொல்லுங்கள். ஏன்னா இது இஸ்லாம்னு நீங்கள் வரும்போது உங்களுக்கு இப்போ ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறானுங்க, இஸ்லாமோஃபோபியா. அப்போ இந்த இஸ்லாமோஃபோபியாங்கக்கூடியதை வந்து நீங்கள் அந்த வேர்டை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம ஒரு மேலப்பாளையத்தில் ஒருத்தன் சொல்லுவான், நான் வந்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சி கொடுத்தேன், என்ன 10 பேர் அடித்தாங்க. இவன் கையை பிடிச்சி எடுத்தது வந்து பிரச்சனையாக தெரியாது, 10 பேர் அடித்தது நான் துலுக்கன் என்ற காரணத்தினால் என்னை அடித்தார்கள். ஸோ இட் இஸ் இஸ்லாமோஃபோபியா. அவன் எங்கெங்கெல்லாம் துலுக்கம், இவன் அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கலாம், இதுக்காக வேண்டி இவன் அடி வாங்கியிருக்கலாம், இல்லைன்னே இவன் கைது செய்யப்பட்டிருக்கலாம். உடனே ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு கூட இப்போ பலர் போடுறாங்க. விசாரணை கைதிகளாக எவ்வளவு துலுக்கர்கள் இன்று சிறைகளில் இருக்கிறார்கள், சிறைகளில் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். சரி, நீ என்ன வழக்கிலெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கேங்கிறதையும் கூட சேர்ந்து சொல்ல வேண்டியதானே? சொல்லணும்ல. இப்போ கூட ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் எங்கள் அப்பா, எல்லாரையும் அவர் அப்பான்னு கூப்பிடுறாரு. எனக்கு அதான் புரியாத புதிராக இருக்குது. நம்ம அப்படி கூப்பிட மாட்டோம். மானமுள்ளவர்கள் ஒரு ஆளைத்தான் அப்பான்னு கூப்பிடுவாங்க. சிலவங்க எல்லாரையுமே அப்பான்னு கூப்பிட்ற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒருத்தர் இப்போ பாஷாங்கிற ஒருத்தரை பிடிச்சி அப்பான்னு கூப்பிட்ருக்காரு. சரி, அப்போ அந்த பாஷாவை வந்து இவ்வளவு நாள் அவரை சிறையில் அனுபவித்ததுனால தான் அவரே செத்து போனார். ஏண்டா, அந்த இருந்த காலத்தில் 160 தரம் பரவலில் வந்திருக்கேன். இவனால் செத்து போன இவன் டைரெக்டாக இன்வால்வ் ஆன கேஸில் செத்து போன ஆளுகளே 60-70 பேருக்கு மேலே. ஏன்னா RSS ஆஃபீஸில் 11, அங்கே ஒரு 50 அங்கே கோயம்புத்தூரில், அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சேர்த்து போட்டு இவன் டைரெக்டாக இது. அப்புறம் இவனால் ஊக்கம் பெற்று வெட்டுக்கொள்ளப்பட்டவர்கள்ங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டு.
ஏன்டா இவ்வளோ தூரம் அயோக்கியத்தனம் பண்ணவனா வேறு எந்த நாட்டில்னா இதுக்கெல்லாம் தூக்கில் தொங்க விட்டுருப்பான். ஓகே, இவன் வந்து செத்து போட்டானேன்னு இந்த ஆள் வந்து அப்பாவுக்காக மகன் உருகிறான். அப்போ இதில் எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆட்களை ஐடலைஸ் பண்ணுறாங்க பாருங்க. இந்த ஐடலைஸ் பண்ணக்கூடியது இதுவும் அமெரிக்காவில் அதே மாதிரி நடக்குது. எப்படி நடக்குது? நீங்கள் வந்த உடனே அந்த கேருங்கக்கூடிய ஒரு அமைப்பை பற்றி சொன்னீங்க. அவங்க உடனடியாக வேகமாக இதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் உடனடியாக எல்லா FBI என்கொயரிக்கு நாங்கள்லாம் உதவி எல்லாம் செய்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம். அதே நேரத்தில் சேஃப்டி ஆஃப் த கம்யூனிட்டி ஏரியாவில் நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்கணும். நம்ம கம்யூனிட்டி ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்க, கோயம்புத்தூரில் அவர் வந்து விக்டிமா. யாரா விக்டிம்? பட்டு வேற குண்டு வச்சு ஜெயிலில் இருந்தப்ப விக்டிமா. இன்றைக்கி இந்த சீமான் இந்த பயல்கள்லாம் சொல்கிறான்ல, அவனுக்கு 6 கிலோமீட்டருக்கு ஊர்வலத்துக்கு பர்மிஷன் கொடுத்த ஸ்டாலின்னு சொல்கிற அப்படி இல்லை. அதே தானே இன்றைக்கி அங்கேயும் நடக்குது. ஏன்டா நீ குண்டு வைப்ப, குண்டு வைக்கிறோம் உன் மசூதியில் வந்து உட்காந்துருப்பேன், ஆனால் நீ தகவல் சொல்ல மாட்டேன், உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவன் வந்து இதை பற்றி FBIக்கு நீ உதவி செய்யாதேன்னு அவன் போஸ்ட்டு போடுவான், அதை பற்றி நீ தகவல் கொடுக்க மாட்ட. மாட்டினதுக்கப்புறம் நாங்கள் எல்லா உதவியும் செய்வோம், ஆனால் துளுக்கனே நீ ரெடியாக இருந்துக்கோ, உனக்கு எதாவது பிரச்சனை வந்தான்னா. அப்போ இது என்ன அர்த்தம்? இது நான் வந்து எல்லாவனையும் கொல்லுவேன், நான் கொன்னதுக்கு அப்புறம் நான் மனித உரிமைங்கக்கூடியதையும் பேசுவேன். அதே நேரத்தில் கொல்லறதுக்கு உடந்தையாக இருந்த ஒன்னையும் நான் காப்பாற்றுவேன். இதுதான் மனித உரிமை அமைப்போட வேலை. இந்த வேலையத்தானே நம்ம ஊர்லேயும் பார்க்குது, இந்த மனித உரிமை கூட்டங்குது. இந்த வேலையத்தானே இங்கேயும் பார்க்குது, இந்த வேலையத்தானே அமெரிக்காலையும் பார்க்குது. இந்த விஷயத்துலேயும் நீங்கள் வந்து உலகம் முழுக்க ஒரே ட்ரெண்டு. இடையில கூட நம்ம ஒரு செய்தி பார்த்தோம், ஒருத்தருக்குள்ள பொண்ணு, அந்த பொண்ணை பிடிச்சிட்டு போட்டான் தாளை துளுக்கேன். நீங்கள் தான் என்கிட்ட சொன்னி அந்த செய்தியை கூட அந்த பத்திரிகையில் பார்த்து பிடிச்சி போட்டு 4 பேரையும் உள்ளே தூக்கி வச்சாச்சு. அப்போ வந்து தன் சொந்த பொண்ணை மீட்க போகிறான் இங்கிலாண்டில். கேஸ் அப்பனுக்கு மேலே. யூ ஆர் ட்ரெஸ்பாசிங் இன்டு தேர் டெரிட்டரி. எப்படி? ஏன்டா அப்போ இந்த பொண்ணை கடத்திட்டு போனவனுக்கு மேலே நீ என்னடா பண்ண? என்ன மேயரியா ஆஃப் லண்டன் இன்னைக்கு துளுக்கேன். என்ன வித்தியாசம் இருக்குது அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும், யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து இந்த அட்டாக்குங்கக்கூடியது, இட் இஸ் நாட் அன் அட்டாக் ஆன் அமெரிக்கா, இட் இஸ் நாட் அன் அட்டாக் ஆன் கிறிஸ்டியன்ஸ், இட் இஸ் நாட் ஓன்லி அன் அட்டாக் ஆன் அ ஒயிட் கம்யூனிட்டி ஆர் சம்திங் எல்ஸ், இட் இஸ் அ ஜிஹாத் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. இந்த பார்வை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஏன்னா இதே மாதிரி தான் நமக்கு நடந்தது. இப்போ அமெரிக்கா இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எங்கள் ஊரில் இப்படித்தான் முதல்ல எரிஞ்சான், தீயால் கொளுத்துனான். இப்போ உங்கள் நாட்டில் அன்னைக்கு நீ என்ன பண்ண? எங்கள் நாட்டில் கொளுத்துன உடனே எங்காள் வந்து தங்களை தற்பாதுகாப்பு கொள்ள வந்த உடனே நீ எங்கள் நாட்டில் வந்து ரிலிஜியஸ் ஃப்ரீடம் கட்டு போச்சு, மண்ணாங்கட்டி போச்சுன்னு நீ சொன்ன. இன்றைக்கி இப்போ உங்கள் நாட்டில் என்ன நடக்குது? உன்னால் என்ன பண்ண முடிஞ்சது? இட்டாலி ரிலிஜியஸ் ஃப்ரீடத்தை பற்றி இந்தியாவுக்கு லெக்சர் கொடுக்குது. இன்றைக்கி மிலானில் உன்னால் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியலை, நீ எனக்கு லெக்சர் கொடுக்க வந்த. இங்கிலாந்து நமக்கு லெக்சர் கொடுத்தது, நிலைமை என்ன? ஸ்வீடன் லெக்சர் கொடுத்தது, இன்றைக்கி அங்கே ஊர்வலம் நடத்திக்கிட்டு இருக்கான். கனடா லெக்சர் கொடுத்துச்சு, இன்றைக்கி கனடாவில் ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்க, நியூ இயர் கொண்டாடாதே அப்படின்னு சொல்லி. அடுத்தவனுக்கு பாதிப்பு வரக்கூடிய நேரத்தில் லிபரலிசம், டெமோக்ரஸி, டாலரன்ஸ் இதெல்லாம் பேசியவர்கள் இன்றைக்கி ஒவ்வொருத்தனாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், யூரோப்பாலேயோ அமெரிக்காலேயோ கனடாவாலேயோ இதெல்லாம் சமாளிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபேமிலி சிஸ்டம்ங்கிறத ஒழிச்சிட்டீங்க, உங்களுக்கு கம்யூனிட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு மண்ணுடன் உள்ள தொடர்பு என்பது கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே மைக்ரன்ஸ் தான். ஆனால் எங்கள் நாட்டுக்கு அப்படின்னா எங்களது சமயம், எங்களது மண், எங்களது மொழி, இதோடு நாங்கள் சமுதாயமாக பிணைந்தவர்கள். அதனால we know how to handle துலுக்கன். ஆனால் இவங்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அதனால் இனிமேயாவது
இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதே நேரத்தில் இந்திய அரசியல்வாதிகளும் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீ யூரோப்பை மாதிரி நீ நம்ம நாட்டிலையும் நான் இமிட்டேட் பண்ணி நான் சட்டத்தை கொண்டு வர போகிறேன், நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன், நீ கிளம்புனீன்னா நீ காணாமல் போடுவ. நீ எப்படி இந்த நாட்டை நடத்தணும்னா, விஜயநகர பேரரசும் மராட்ட பேரரசும் எப்படி சமாளித்தார்களோ ஆரம்பத்தில், அவங்களும் பின்னாடி அப்படியே வாட்டர் டவுன் ஆனாங்க, அந்த மாதிரி சமுதாயத்தின் ஒவ்வொரு அங்கத்தையும் தன்னை தற்பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு செட்டப்பை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஏதுவான விஷயங்களை செய்ய வேண்டும். சொசைட்டி வில் டேக் கேர், யூ ஜஸ்ட் எம்பவர் த சொசைட்டி. இந்த ஒரு பார்வை இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு அப்புறமாவது பாரத அரசாங்கத்துக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஹிந்து சமுதாயம் குறிப்பாக மனிதர்களாக யாராக இருந்தாலும் இந்த சம்பவத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நடந்திருக்கக்கூடியதுங்கிறது ஜிஹாதி தாக்குதல், மனிதத்துவத்துக்கு மேலான ஒரு தாக்குதல். இது நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டியது. இது அந்த நாட்டுக்குள்ள மட்டுமில்லை, இது நம்ம நாட்டிலேயும் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. விழிப்புடன் இருப்போம், இதை தவிர்ப்போம். சொன்னது மாதிரி இந்த ஜிஹாத் இஸ்லாமிக் பயங்கரவாதம்ங்கிறது இது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சார்ந்ததில்லை, அது உலகளாவியது. அதே மாதிரி இந்த மோடஸ் ஒப்பராண்டி ஒரே மாதிரியாக இருக்கிறது. இப்போ நம்முடைய கடைசியாக நீங்கள் மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சதுனால அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ மிக சமீபத்தில் வர இருக்கிறது கும்பமேளா. ஸோ அங்கே மிகப்பெரிய காங்கிரிகேஷன் வர்றதுக்கான ஒரு இது இருக்குது. எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த தடவை கூட்டம் வரும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் இந்துக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். மத்திய அரசு மற்றும் உத்தரப்பிரதேச அரசு மிக விழிப்போடு செயல்படும் அப்படிங்கிற பார்வையும் நமக்கு வேண்டும். அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் அரசு செயல்பாடு இல்லாமல் ஹிந்துக்கள் விழிப்போடு இருக்கணும். என்ன விழிப்போடு இருக்கணும்னா, ஏதாவது ஒரு விஷயம் சந்தேகத்துக்கு இடமானதோ இல்லை என்ன சின்ன சின்ன கூட்டங்கள் எங்கேயாவது நடந்தாலோ, இந்த மதரசாலையோ இல்லை இந்த துலுக்க இதுகளில் நடந்தாலோ, அதே மாதிரி ஏதாவது வெளியூர்காரன் அடிக்கடி வந்து போகிறது, புது நம்பர் பிளேட்டில் உள்ள வண்டி வந்து போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எது வந்தாலும் நம்ம தகவல் போலீஸுக்கு கொடுக்கறது அப்படிங்கக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். முன்னாடியெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே யாராவது ஒரு ஆள் வந்தால், யாராவது புது ஆள் வந்தாச்சுன்னா, ஐயா வந்துருக்கு, என்ன வாங்கய்யா, யாரை பார்க்கணும், என்ன பார்க்கணும், நம்ம கேட்கக்கூடிய வழக்கம் நம்ம ஊரில் உண்டு. நம்ம சந்தேகப்பட்டு கேட்குறது இல்லை. ஒரு ஆள் ஊருக்குள்ளே வந்தாச்சுன்னா அவங்கள பற்றி யாரை பார்க்கணும், உதவி செய்யக்கூடிய இந்த நோக்கத்தில் கேட்குறது ஒன்று. அப்படி அவர் ஒரு தப்பான நபராக இருந்தாச்சுன்னா நம்ம உடனே ஊரை கூட்டி என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்ப்போம். இது நம்ம ஊரில் இதெல்லாம் ஊர் பாதுகாப்பு விஷயமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான பழக்கங்களே இன்னைக்கு நம்ம கிராமங்களை விட்டு போயிடுச்சு. அதே நேரத்தில் துலுக்க 4 பேர் இருக்கக்கூடிய தெருவுக்கு நீங்கள் அவன் உங்கள்கிட்ட கேட்குற, நீ எங்கே இந்த இதுக்கு நீ எங்கே வர, அவன் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்காததையும் கூட அவன் அதிகம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ மண்ணடிக்கு உள்ளே போகணுன்னாலே போலீஸே அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு போக வேண்டி இருக்குல்ல. இப்போ அதேமாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் மீனவ பகுதிகளுக்குள்ளே போனோம்னா சர்ச்சுக்கு இல்லாமல் நீங்கள் பாதிரியாற்ற பர்மிஷன் கேட்காமலாம் முகக்குள்ளெல்லாம் நீங்கள் போய் ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் ஊர் பக்கம்லாம். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் அவன் வச்சுருக்கான், அவன் மதத்தின் அடிப்படையில் வச்சுருக்கான். இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்புக்காக இந்த மாதிரியான சமுதாய அமைப்புகள் நம்மிடம் இருந்ததெல்லாம் நம்ம ஒழிச்சிட்டோம். ஆனால் இதெல்லாம் நம்ம மீண்டும் இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கும்பமேளா பயங்கர ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ வசதி இருக்கிறதுனால எல்லாருக்கும் போயிட்டு வந்துடலாங்கிற நம்பிக்கையும் வந்திருக்கும். நீ அடுத்தது ராமர் கோவிலுக்குள்ள பிராண பிரதிஷ்டைக்குள்ள வருஷம் அதுவும் ஒரு பெரிய ஈவெண்ட்டாகத்தான் நடக்க போகுது. இதே மாதிரி பல ஹிந்து நிகழ்வுகளில் இந்த மாதிரியான தாக்குதல்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு போலரைசேஷன் ஆன பிறகு இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இன்னும் அவங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். ஏன்னா அவன் இவ்வளோ என்னன்னா, ராமர் பிறந்த இடத்துல இவ்வளவு நாள் நான் உனக்கு கும்பிட விடலை, இப்போ நீ கும்பிடுறிய எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும், அந்த எண்ணம் தான் இப்போ அவளுக்கு இருக்கும் இப்போ. ஸோ அதனால் ஒரு கடுமையான ஒரு திட்டங்கள்லாம் தீட்டுவதுங்கிறது இயல்பு. இது அங்கே மட்டும் இல்லை, இது வேறு இடங்கள்லேயும் நடக்கும். இப்போ கோயம்புத்தூருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அங்கே ஈஸ்டருக்கு உள்ள இதுக்கும் ஸ்ரீலங்காவில் என்ன சம்பந்தம், இல்லை மங்களூரில் இருக்கிற இடத்துக்கு இருக்க அதெல்லாம் கிடையாது. எங்கே வாய்ப்பு இருக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாய்ஸ் ஆஃப் கொரசானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த மாதிரியான நடக்கும். இதுக்கு சமுதாயம் முதல்ல விழிப்போடு இருக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரியான பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் நம்ம ஈவெண்ட்டில் கவனம் கொடுக்கறதுங்கிறது ரைட். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நமக்கு சந்தேகம் என்று ஒன்று வந்தால்
தெரிவிக்க வேண்டிய இடத்துல அதை தெரியப்படுத்துங்க. இது நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு இது ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. அமெரிக்காவில் இது நடந்திருந்தால் கூட அதை ஒரு ரெட் அலர்ட்டாக எடுத்துகிட்டு இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக யோசிக்கிறவங்க எல்லாரும் இது சம்பந்தமாக கவனம் கொடுப்பார்கள். அந்த பாதுகாப்பு சம்பந்தமாக நாம் தொடர்ச்சியாக ஸ்ரீ டிவியில் பேசிட்டு வரோங்கிறதும் நம்ம நேயர்களுக்கு தெரியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.